ஃபால்ஸ் பாசிட்டிவ்க்கும் ஃபால்ஸ் நெகட்டிவ்க்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட மாடல் வந்து ஷாம்புவை கரெக்டாக ஷாம்புன்னு சொல்லிடுதுப்பா. குட். ஷாம்பு இமேஜ் நான் வந்து காமிச்சேன் அப்படின்னா அது வந்து கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து தப்பு. இது கண்டிஷ்னரை நான் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்னென்னு வச்சுருந்தேன், நெகட்டிவ் லேபிளாக வச்சுருந்தேன் காட்டுறோம். பட் அது வந்து தெளிவாக அதை வந்து ஷாம்புன்னு தப்பாக சொல்லுது. ஓகே, நான் வச்சுருக்க ஒரு பாசிட்டிவ் லேபிள். கண்டிஷனோட டினாமினேட்டரில் இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து இருந்தாங்க. நம்ம ரீகாலோட டினாமினேட்டரில் இந்த ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து இருக்காங்க. ஸோ வந்து ஹேரை வந்து ஷாம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கண்டிஷ்னரை வந்து ஹேரோட லென்த்தில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதை வந்து ஹேரோட ரூட்டில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மாடல் வந்து கண்டிஷ்னரை ஷாம்பு அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், கண்டிஷ்னர் எடுத்து கடகடன்னு ஊற்றி ஷாம்புன்றதுனால வேர்லெல்லாம் அப்ளை பண்ணிடுவேன். பட் வந்து என்னோட மிஷினரிங் மாடல்னால முடி வந்து கொட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடதுக்காக ப்ரிசிஷனை வந்து என்னோட மெட்ரிக்காக வந்து சூஸ் பண்ணிப்பேன்.